ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நிறைய கரெக்ஷன் ஒர்க்கு பார்த்த இன்ஜினியர் அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு விருந்து வைக்க போகிறோம். அதுக்காக நண்டு, கொடுவா மீன், இறால் வாங்கியிருக்கிறோம். அது மாப்பிள்ளை வந்து சுத்த சைவம். அதுக்காக அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பாசிப்பருப்பு பாயசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரேன். முதல்ல குக்கரில் வந்து சாம்பாருக்கு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் கலந்து, அதாவது அதிகமாக துவரம்பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பெரிய துண்டு பெருங்காயம், இது மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் நல்லா விசில் வச்சு எடுத்துடலாம். தண்ணி தேவையான அளவு, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இது வெந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கும் வச்சிடலாம். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு பாயசத்துக்கான பாசிப்பருப்பை இதில் மாற்றிடலாம். பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மீனை அதில் சேர்த்து பிரட்டி ஒரு ஓரமாக வச்சுருவோம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சாம்பார், நண்டு, இறால், மீன் குழம்புக்கு வேண்டிய சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு. இதை வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டைம் வந்து மிச்சப்படுத்துகிற ஒரு மிஷின். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மிஷின் இது. இது ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வந்து வெங்காயத்தை எவ்வளோ நாளும் கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்கிடுச்சின்னு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா மசிய வெந்துருச்சு. அது வந்து இப்போ வந்து 2 பாத்திரம் போட்டிருக்கிறேன். ஒன்றில் வந்து இறால் செய்ய போகிறேன், ஒன்றில் வந்து நண்டு செய்ய போகிறேன். இப்போ இறாலுக்கு வந்து ஆயில் ஊற்றியாச்சு, நண்டுக்கும் ஆயில் சேர்த்தாச்சு. நண்டுக்கு சோ இறாலுக்கும் நண்டுக்கும் சோம்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் 2க்கும் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். நடு அடுப்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக எரியும். அதனால் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அதில். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கூடுதலாகவே நல்லா சேர்த்துக்கணும். இறாலுக்கும் நண்டுக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நண்டுக்கும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இது வந்து நான் தக்காளி பழம் வந்து இதில் தான் நான் வந்து கட் பண்ணேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில். நல்லா ஒரு பெரிய தக்காளி, அ ஒரு தக்காளி வந்து 2க்கும் ஒவ்வொரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். இப்போ நண்டையும் இதோட சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கடுத்து மீன் குழம்புக்கு வதக்கி அரைச்சிருவோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ இதில் இறாலை சேர்த்துக்குவோம். இறாலு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இறாலுக்கு தண்ணி விட வேண்டாம். ஏன்னா தண்ணி விடும் இறாலு. இதை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தோட 2 தக்காளி பழம் சேர்க்குறேன்.
1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு. நண்டை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருவோம். அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இறால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து கலந்து வச்சு நல்லா வேக விட்டுறலாம். பச்சை வாசனை போகணும். எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா கடன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நண்டை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நண்டுக்கும் தண்ணி சேர்த்து வேக விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம், சீரகம், தக்காளி இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா அரைச்சிக்குவோம். இறால் வந்து நல்லா வத்தி வந்துட்டுருக்கு. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் உரப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரப்பு கூடுதலாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக டேஸ்ட் அப்போ தான் தெரியும். அதுக்காக லைம் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், சீரகம், தக்காளி வதக்கணும் பாருங்கள். அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவடகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இதுக்கிடையில் நண்டுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அடுப்பு கொஞ்சம் சின்னதாக தான் எரியும், லேட்டாக தான் ஆகும். அதனால் கொஞ்சம் லேட்டாக எல்லாம் போடணும். அடுத்து இறாலுக்கு வந்து கொத்தமல்லி தழையை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா பாருங்கள் திக்காயிருச்சு இறால் கிரேவி. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்குவோம். அடுத்து நாம் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 டீஸ்பூன் தேங்காய், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி. இதுக்கிடையில் அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ பாயசத்துக்கு அந்த பாசிப்பருப்பில் ஒரு வெல்லத்தை சேர்த்து அதிலேயே வச்சு ஒரு நச்சு உடச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா அது கரைஞ்சிட்ருக்கும்.
நான் இப்படி தான் எல்லா வேலையும் அட் அ டைமில் செய்வேன். நண்டுக்கு நம்ம அரைச்ச கிரேவியை சேர்த்து சுருள சுருள கிண்டி எடுக்கணும். இதுக்கும் கொஞ்சமாக லைம் சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை இருந்தால் தான் அந்த சுவையை வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ மீன் குழம்புக்கு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். குழம்பு மிளகாய்த்தூள், இந்த மிளகாய்த்தூள் போட்டு தான் நான் குழம்பு வைப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நண்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு நம்ம மிளகு, சீரகம் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஒலை வச்சாச்சு. மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நண்டும் ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா சுருள சுருள கலந்து விடணும். நல்ல வாசனை வருது. ரொம்ப பார்க்கவே ஆசையாக இருக்குது. சீக்கிரம் சாப்பிடணும் போல் இருக்குது. கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்து சுருள சுருள கிண்டி எடுத்துடலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரசத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போது இந்த நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சோம் பாருங்கள், அதுலேருந்து 2 கரண்டி பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது தக்காளி பழம் அதில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல மிளகு, சீரகம், பூண்டு, அதையும் அதோடு சேர்த்துக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி ரசம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே மெத்தடில் தான் வைப்பீங்க. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு, கல்லுப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு தேவையான அளவு அந்த மிக்ஸி ஜாரையும் கலந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ரசத்துக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து, நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை, அதை வந்து பிச்சு போடுங்க, அப்போ தான் வாசனை நல்லா தெரியும். நல்லா கடுகு பொரியட்டும். பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து கருக விட்டுறக்கூடாது. உடனே ரசத்தை நம்ம சேர்த்துடணும். இப்போ சிம்மில் வச்சிடணும், கொதிக்கக்கூடாது. நுர கட்டி வரும்போது தேங்காய் பால் சேர்த்து இறக்கிடணும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜு இப்போ தெரியுதா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து மீனும் சேர்த்துக்கலாம். பெரிய கொடுவா மீன், அதனால் தலை வந்து பெருசாக இருக்குது. நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். முன்னாடி நான் டீஸ்பூன் சொல்லிட்டேன், சாரி, டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு 4-5 இலை கருவேப்பிலை,
தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக ஒன்று, இந்த காம்பை போடக்கூடாது, மூக்கை நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரசம் நுர கட்டி வந்துட்டுருக்கு, கொதிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து இப்படி சேர்த்துட்டு, உடனே தேங்காய் பால் சேர்த்த கையோடு ஆஃப் பண்ணி இறக்கிடணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக மணக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா. கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதா. அடுத்து ஒலை காஞ்சிருச்சு, அரிசியை சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது, மீன் உடஞ்சி போயிடும். அடுத்து வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு பாயசத்துக்கு. இப்போது சாம்பார் வச்சிடலாம். சாம்பாருக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, அவரைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். மீன் குழம்புக்கு சேர்த்து அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். மாப்பிள்ளைக்காக சாம்பார், பீன்ஸ் பொரியல் செய்கிறோம். வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்து அவரைக்காய் நல்லா வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ அது நல்லா கொதித்து வேகட்டும். ஒலை நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. அடுத்து பாயசத்துக்கு அடுப்பில் வச்சிடலாம். பீன்ஸை ஃபுட் ப்ராசஸரில் நம்ம நறுக்கிக்குவோம். பாருங்கள், ஒரு செகண்டில் நறுக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிஷின் கிச்சனில். அவரைக்காய் வெந்துருச்சு. பருப்பை சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு பருப்பு பீன்ஸுக்காக வச்சுக்கலாம். இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது வைக்கணும். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள், அடுத்து தேங்காயும் சோம்பும் சாம்பாருக்கு அரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பாயசத்துக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வெந்துட்டுருக்குல்ல, அதுலேருந்து வெந்த சாதம் வெந்திருக்கணும். சாதம் நல்லாவே வெந்திருக்கணும். அதில் ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்குவோம். 3 ஏலக்காய் சேர்த்து பாயசத்துக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாம்பாருக்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சுவையை கூட்டி கொடுக்கும். மூடி வச்சுருவோம். அடுத்து மீனை பொரிக்கிறதுக்கு இரும்பு கடாய் ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ பாயசத்துக்கு நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பாயசம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நாங்கள் செய்வோம். இப்போ தாளிப்பு கரண்டி போட்டிருக்கிறேன். இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மீனை இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீனை சேர்த்துருவோம். நெய் சேர்த்து முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை தான் இருக்குது. சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு, பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. நல்லா இதை வறுத்துட்டு பாயசத்தில் வச்சு ஊற்றிடுவோம். ஒரே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம்.
பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன். அடுத்து ஒரு கடாயில் இப்போ மீன் பொரிச்சாச்சு, திருப்பி போட்டுடலாம். பீன்ஸு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு வதக்கி விட்டுடலாம். பீன்ஸு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். மீன் பொரிச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது மீன் பொரிக்கிறதுக்கு. அடுத்து முட்டை ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். பீன்ஸும் வெந்துருச்சு. இப்போது அந்த பருப்பை சேர்த்துடலாம் பீன்ஸில். தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். இங்கே புதுமண தம்பதிகள் வந்துட்டாங்க. இவங்க தான் இந்த பில்டிங் டாக்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த தம்பி தான் ஒர்க் பண்ணுறாங்க. பொண்ணு ரொம்ப வெட்கப்பட்டுட்டு வீடியோவுக்கே வரல, ஓடி போயிட்டாங்க அந்த பக்கம். அடுத்து இந்த தம்பி பேர் ஐயப்பன். எங்கள் வீட்டில் நிறைய கரெக்ஷன் ஒர்க் இருந்துச்சு. சம்பில் தண்ணி லீக் ஆச்சு மேலே. இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க்கு, பெரிய பெரிய கரெக்ஷன் ஒர்க்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இந்த தம்பியோடைய ஃபோன் நம்பர் தரேன். உங்கள் வீட்லேயும் ஏதாவது இது மாதிரி கரெக்ஷன் ஒர்க் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு செய்ய சொல்லுங்கள். பில்டிங் டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலும் வரும். ரொம்ப சின்சியரான பையன், ரொம்ப கரெக்டாக இருப்பாப்புல டியூட்டியில். அடுத்து அப்பளம் பொரிச்சாச்சு. சாப்பாடெலாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மாம்பழம், வாழைப்பழம். பொண்ணு தான் வெட்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க வீடியோ எடுத்த உடனே. பாருங்க பொண்ணு எப்படி வெட்கப்படுறாங்கன்னு. முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்டோம்.